ஸோ ஹலோ வியூவர்ஸ், இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் பால் தாமஸ் ஆண்டர்சன். அதாவது 11 தடவை வந்து ஆஸ்கர் நாமினிங் அவர் 11 தடவை. பட் ஒரு தடவை கூட சர்ப்ரைசிங்லி அவர் வின் பண்ணலை. ஸோ இந்த தடவையும் இந்த படத்துக்கு அவர் நாமினேட் ஆயிருக்காரு. ஸோ அதாவது ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ. ஸோ இவர் தான் இதில் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து அந்த ரோட்டன் டொமேட்டோஸில் 100 கிலோவுக்கு 98 கிலோ அந்த அழுகுன தக்காளி கொடுத்துருக்காங்க. அது என்ன ரீசன் அப்படி அவ்வளவு 98 கிலோ கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குது அழுகுன தக்காளி? ஸோ அதை இந்த எபிசோடில் பார்த்துடலாம். ஐஎம்டிபியில் வந்து 8.6 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் சுவாரஸ்யமானதா? கப் அடிக்கணும் பிகிலு அப்படின்ற மாதிரி இந்த தடவை ஆஸ்கார் அடிச்சிருமா இந்த படம்? அட்லீஸ்ட் பெஸ்ட்டு ஒரு டேரக்டருக்காக அவர் அடிப்பாரா? ஸோ பர்ஃபார்மன்ஸில் நம்ம லியோனார்டோ அடிப்பாரா? அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஸோ இந்த படத்தோட புல் கோட் என்ன இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட புல் கோட் என்ன? அதாவது ஃப்ரெஞ்ச் 75 அப்படின்ற ஒரு ரெபலியன் குரூப்ஸ், ஸோ ரிபல்ஸ். ஸோ அந்த லீடர்ஸ் தான் வந்து பர்ஃபர்னி பெவர்லி ஹில்ஸ், நம்ம டெய்லர் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ பாப், லியோனார்டோ டிகாப்ரியோ ரெண்டு பேரும் அந்த ஒரு கப்புள்ஸ். ஸோ ரெவல்யூஷனரி கப்புள்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரிபல்ஸ். இவங்க என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட் கிட்ட? இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி எல்லைகளே கிடையாது. மக்கள் ஒரு தங்களோட எக்கனாமிக்கும் பாதுகாப்பும் தேடி இன்னொரு நாட்டுக்குள்ள வரும்போது அந்த மக்களை ஏன் கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு கவர்மெண்ட்டை பார்த்தும் அந்த ஃபாசிஸ்ட் அவங்கள பார்த்தும் கேள்வி கேட்குறாங்க. ஸோ கேள்வி கேட்டால் கவர்மெண்ட் என்ன முத்திரை குத்துவாங்க? தட்ஸ் ஸ்டாம்ப், டெரரிஸ்ட் அப்படின்னு முத்திரை குத்தப்படுறாங்க. ஸோ இவங்க அதை கையில் எடுக்கிறாங்க. ஸோ படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ அங்கே உள்ள அந்த ஒரு கேம்ப்ல வந்து உள்ள இமிகிரண்ட்ஸ், அந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வந்து வெற்றிகரமாக ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ரெஸ்கியூ பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஜாலியா என்ன சொல்றது, கன் பாயிண்ட்ல அங்க உள்ள அந்த லோக்ஜா அப்படின்ற ஒரு ஹார்டான பைசப்ஸ் வச்சிருக்க ஒரு அங்க உள்ள ஒரு கமாண்டர். ஸோ அவரே கன் பாயிண்ட்ல நிப்பாட்டுறாங்க. ஸோ அவர் வந்து இவங்களை ஹராஸ் பண்ண பாக்குறாரு. ஸோ இதை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ ஸோ ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாருங்க. அந்த மக்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு ஒரு காலேஜ் பஸ்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி துள்ளி குதிச்சு செலிப்ரேஷன் பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்றாருங்க. இதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்வீட்டான ஒரு ரொமான்ஸ், அந்த ஒரு பிளே பாய் கேரக்டர் ஸோ அது மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு போனிடெயில் ஃபாலோவர் மாதிரி தான் அவரோட கேரக்டர். எப்படின்னா நம்ம இந்த படம் பார்த்துருப்போம் வூல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட், அது மாதிரியே இந்த ரெவல்யூஷனர் அப்படின்ற அந்த இதை தாங்கி அப்படி ஒரு கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. குறிப்பா ஒரு சீன்ல வந்துட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அந்த புதுப்பேட்டை படத்துல ஊரே வரப்போனானுங்கடா, அது மாதிரி ஊரே வந்துருவானுங்க கமாண்டோஸ், அது கன்னு, அதுலயாவது வேற இது ஃபுல்லா கன்னோட வந்துருவானுங்க. இவர் உட்காந்துட்டு சீட்ல இப்படி உட்காந்துட்டு டோன்ட் பேனிக் பாப், டேக் யுவர் ஷிட் பேக் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சீன் வந்துட்டு உண்மையிலே வந்து எனக்கு பார்க்க ரொம்ப காமெடியா இருந்துச்சு. நான் இன்னொன்னு சொல்றேன், காமெடின்றது அவங்கவுங்களோட மனநிலையை பொறுத்து தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த படத்துலையுமே அந்த ஃபன்னாவும் அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வயலண்ட் ஒரு சினிமோட்டோகிராஃபி இருக்கு இந்த படத்துல. சினிமோட்டோகிராஃபி மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு காட்சிகளே வந்து ஒரு வயலண்டா காமிச்சிருப்பாங்க. கேரக்டர்ஸ் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்ல நம்ம லியோனார்டோ அவரும் சரி, அந்த டெய்லர் டீனா டெய்லர் அவங்களும் சரி புல் ஆஃப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஃபுல்லா இவங்களோட கை தான் ஓங்கி இருக்கும். ஓகே, செகண்ட் ஆக்ட் என்ன ஆகுது? கதை வந்து ஒரு இவர் சொல்றாரு ஒய்ஃப்ட போயிட்டு, இந்த பார் நம்ம வந்து இவ்வளவு நாள் போராட்டம் வாழ்ந்தோம், இனிமே வந்து நமக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ஒரு பெண் குழந்தை, அதை நம்ம பார்க்கணும், என்னால பேபி சிட்டிங் பண்ண முடியாது அப்படின்றாரு. ஸோ அவங்க கேட்கல. ஒரு அவங்க டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு பேங்கை ராப் பண்ண அட்டம் பண்றாங்க. அது ஃபெயிலியர் ஆகுது. இவங்களை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ இவரும் அந்த ஊரை விட்டு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வருது. வேற இடத்துக்கு போய் அடையாளத்தை மாத்திக்கிட்டு தன்னோட பொண்ணை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு, ஒரு சீக்ரெட் மிஷன். ஸோ அந்த லோக்ஜா இருக்கானே, அந்த ஒரு சைக்கோட்டிக் கமாண்டர், அவன் வந்து இவங்களை ஹண்ட் பண்ண ஒரு ஃபோர்ஸ் அனுப்புறான். ஸோ இவர் தன்னோட பொண்ணை காப்பாத்தினாரா? இந்த படம் அதை தான் பேசுது. ஃபாதர்ஹுட், லெகசி, ஃபாசிசம். ஸோ மக்களுக்கு இப்போ உள்ள அந்த பொலிட்டிக்கல், அதை வந்து எப்படி நம்ம இப்போ உள்ள பொலிட்டிக்கல் எப்படி இருக்கு இந்த காலத்தில் உள்ள சூழ்நிலை, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அந்த கிராஃப்ட்மேன்ஷிப்புக்கு இவரை வந்து நம்ம பாராட்டலாம், பால் தாமஸ் ஆண்டர்சனை. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு சீக்வன்ஸ், மெயினாக ஒரு சீக்வன்ஸ் வரும்.
ஒரு கார் சேசிங் சீனுங்க, வேற லெவலுங்க. அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் ஒயிட் ஆங்கிள் அந்த காரை காட்டிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒயிட் ஆங்கிள் அப்புறம் ஃப்ரண்ட்ல இருந்து காமிப்பாங்க ஃப்ரண்ட் ஆங்கிள். ஸோ டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ்ல வந்து அந்த ஒரு கார் சேசிங், அந்த கார் வந்து ஒரு மேடான பகுதியிலேருந்து ஒரு கன் ஷாட் அடிச்சோன்னா கலாப்ஸ் ஆகி வந்து அந்த கார் கீழே கிராஷ் லேண்ட் ஆகும். ஸோ அது வந்து நம்ம மேலே அடிக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. வேற லெவல் மேக்கிங் அந்த சீனு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஒரு ஊரே குடியிருப்பானுங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்கும் அதில், அந்த பேஸ்மெண்ட்ல. ஸோ அசால்ட்டா அதுக்குள்ள எல்லாரும் போய் ஹைட் ஆவாங்க. அந்த சீன்லாம் வேற லெவலில் இருக்கும். இந்த படத்துல இது எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளேல குறிப்பா வந்து அந்த தேர்ட் ஆக்ட் இருக்குல்ல, அதுலதான் வந்து அந்த முக்கியமா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்திருக்கு. செகண்ட் ஆக்டை பொறுத்தளவு இவங்களை சேஸ் பண்ணி போறது, இவங்களை எப்படி எங்கெங்க இருக்காங்கன்னு ட்ராக் பண்றது, அப்புறம் அந்த கோட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இவருக்கு அப்பதான் க்ளூ சொல்லுவாங்க. ஸோ அவன் டைம் கேட்பான், என்னடா டைம் கேட்குற அப்படின்ட்டு வேற ஏதாவது கேள்றா அப்படின்னோன்னா அவங்க தம்பி தான் பேசுவாரு. ஸோ அது வந்து கிராக் பண்றதுமே ரொம்ப நல்லா இருந்தது காமெடியா. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவு எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்துல என்னதான் அப்போ பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிடலாம். அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்டோரி வந்து சிம்பிளான ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே வந்து ப்ரெடிக்டபிளாக இருக்கு. இன்னொன்று, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு சேசிங் வந்து கிட்டத்தட்ட இந்த படம் வந்து 2 hours 35 minutes ஓடுது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நல்ல ஸ்க்ரீன் பிளேல இன்டென்ஸை கொடுத்து ஆடியன்ஸ்க்கு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணியிருந்தாலுமே ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப, உதாரணத்துக்கு இவர் தன்னோட பொண்ணு எங்க இருக்காங்க அப்படின்னு ட்ரை பண்றதுக்கு அட்டம் பண்ணுவார். இத்தனை அட்டம்ப்டா? அது மட்டும் இல்லாம சுத்தி ஒரு கலவரமே வெடிச்சிட்டு இருக்கும். பட் அதுல எல்லாம் இவர் வந்து எஸ்கேப் ஆகி போறதெல்லாம் வந்து ஒரு சினிமாட்டிக்கா தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த விஷயங்கள்னால இந்த படம் வந்து ஆஸ்கர்ல அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி அந்த கார் ரேசிங் சீக்வன்ஸ் இருக்குல்ல, இங்க இருந்து அங்க போறது, அங்க இருந்து இங்க வர்றது, திருப்பி இங்க இருந்து அங்க போறது அப்படின்னு ஒரே அந்த வடிவேலு காமெடி மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பானுங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த படம் ரொம்ப மோசமான படம்னு சொல்லிடவே முடியாது. ஒரு டீசென்டான வாட்ச் தான் என்ன பொறுத்தளவு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் வந்து 5க்கு 3. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் மறந்துடாதீங்க.